ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுந்தங்களி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன். கருப்பு உளுந்தும் கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்து வறுத்து மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மாவு ஒரு 2 கரண்டி எடுத்து தனியாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இது கரைச்சது கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அடுப்பில் வச்ச தண்ணி கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறம் அந்த உளுந்தங்களி மாவு நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியோடு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இது கை விடாமல் கிண்டணும், கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இது கை விடாமல் கிண்டணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏஜ் அட்டன் பண்ண பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இது எலும்புக்கு நல்லது. உடம்பு வலி எல்லாமே, எலும்பு வலி, கால் மூட்டு வலி எல்லாத்துக்குமே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிடும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.